ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைமிதங்களுக்கு வணக்கம். இது 2025க்கான குரு பயிற்சி பலன். வர மே மாதம் 15ஆம் தேதி குரு ரிஷப ராசியிலிருந்து பயிற்சி ஆகி மிதுன ராசிக்கு போகிறாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி இது எப்படி இருக்க போகுது கன்னி ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் பாகிஸ்தானத்திலேருந்து உங்களோட ராசியவே பார்வையில் வச்சுருந்த குரு பகவான் இப்போ பயிற்சி ஆகி 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் யார் அப்படின்னா 7ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி. சரி, 10ல் குரு இருந்தாக்கா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்தனன் தனித்து நிற்க அவகீர்த்தி மத்த உண்டுன்னு சொல்லுவாங்களே. அப்போ ராசிக்கு 10ல் இருந்தால் குரு பதவியை பறிச்சு விடுமா, கெடுதலை செஞ்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஜோதிடத்தில் உண்டு. ஆனால் 10ல் குரு நின்றாலும் அவரோட பார்வையோட தீட்சணியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே குரு நின்ற வீட்டை விட பார்க்கும் வீடுகள் பார்த்திங்கன்னா சிறப்படையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்போ 10ஆம் வீட்டில் நிற்கிற குரு உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை, வருமானத்தை தரக்கூடிய வீட்டை பார்க்குறாரு. அப்போ வருமானம் சீராகும், குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். 2ஆம் வீடு பேச்சை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ உங்கள் பேச்சில் தெளிவும் அழகும் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வண்டி, வீடு, வாகனம், சொத்து இது தொடர்பான விஷயங்களில் மேன்மை அடையணும். ஏன் 4ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, தாயாரோட உடல்நிலை மேன்மை அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை சிரமத்தில் இருக்காங்கன்னா இப்போ இந்த குருவோட பார்வை மெடிக்கல் சப்போர்ட் அதிகம் பண்ணும், உங்களுக்கு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை இடம் வாங்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வண்டியை மாற்றணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க, இல்லை புது வண்டி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா முயற்சிகளுக்கும் இந்த குரு பார்வை கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். சரி, 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட கும்பராசியை தன்னோட 9ஆம் பார்வை அப்படிங்கிறக்கூடிய பாக்கிய பார்வையை பார்க்குறாரு. இது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னா, தாய் வழி சொந்தங்களால் நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, வேலையில் ரொம்ப நாளாக உழைச்சிட்ருக்கீங்க, அதில் முன்னேற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லை எனக்கு வேலையே இல்லையா சும்மா இருக்கிறேன் அப்படின்னாக்கா வேலை கிடைக்கிறதுக்கான வழிகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி 10ல் இருந்து பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். 10ஆம் இடங்கிறது ஒரு சிறப்பான இடம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா ஒரு IAS அதிகாரியை கொண்டு போய் IPS அதிகாரியாக உட்கார வச்ச மாதிரி. அப்போ அது செகண்ட் ரேங்கில் தான் இருக்கும். குரு ஒரு முழுமை சுபகிரகம். அது திரிகோணத்தில் இருக்கும்போது சிறப்பு, கேந்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கிரேடு கீழே தான். பட் இருந்தாலும் அதோட பார்வை பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த பார்வைப்படக்கூடிய இடத்தின் மூலம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதும், 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனாலும் தனது சொந்த வீடான 4ஆம் வீட்டை அந்த கிரகமே தான் வீட்டை தானே பார்க்கறதுங்கிறது பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான ஒரு அமைப்பு. இப்போ அதனாலையும் உங்களுக்கு வண்டி, வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுங்கிறதும், 6ஆம் வீட்டை குரு அவங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க மட்டும் தொழிலில் ஒரு சில சிரமங்கள், அதாவது பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துட்டால் போதும். மற்றபடி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.